ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்த்தி எப்போ ஈவினிங் வந்து விளக்கு வைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா குளிச்சுட்டு அந்த கொரிடர் மொத்தமாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த கிச்சனை வந்து நம்ம சாப்பிட்ட பாத்திரம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த வேஸ்ட்லாம் த்ரோ பண்ணிவிட்டு அப்புறமா கிச்சன் டாப்பையும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா சாமிக்கெல்லாம் பிரசாதம் வைக்கும்போது அதெல்லாம் அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது நல்லா தெரியாது. ஸோ அதை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா கிரைண்டர் வந்து போட்டு அரைச்சிட்டேன். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்ணியாப்பத்துக்கு தான். அப்புறம் ஜாக்கரி வச்சு நம்ம என்னென்ன பிரசாதம் ரெடி பண்ண போகிறோமோ, ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஜாக்கரையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மிச்சம் அந்த பாத்திரத்தில் போட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சூடு பண்ணிட்டேன். தனியாக பண்ணிட்டோங்க அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக முடிச்சிட்டேன் அன்றைக்கி. அப்புறம் உண்ணியாப்பத்துக்கு வந்து தேங்காய் போடும்போது அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த மில்க்லாம் அப்படியே அப்சார்ப் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு மில்க் கிடைக்காது, வெறும் சக்கை மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே திருகிட்டு அப்படியே போட்டுடுவேன். ஸோ கொஞ்சம் நிறைய தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பனானாவும் ஒரு 2, 3 பனானா போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த பேக்கிங் பவுடர் போடணும்னு தேவையே கிடையாது. நல்லா சாஃப்டாக வரும் உண்ணியாப்பம் ரெடி பண்ணும்போதும். அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சா போதும். ஏன்னா நம்ம ஜாக்கர்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ரொம்ப லிக்விட் ஆச்சுன்னா நல்லாவே இருக்காது. மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது ஜாக்கரி வந்து கொஞ்சமாக அப்படியே கீழே பொங்கி கீழே விழுந்துட்டு, ஸோ அதையும் ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம காய விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குக்கரில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சக்கரை பொங்கலுக்காக அதையும் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ அப்புறம் பொரி உருண்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சக்கரை பாகு எடுத்துகிட்டு பொரியை வந்து நான் அப்படியே டேரெக்டாக போடாமல் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ணிட்டு போட்டேன். பட் எனக்கு என்னென்னு தெரில, அந்த உருண்டை பிடிச்சி பார்த்தா உருண்டை வரல. ஸோ நான் என்ன பண்ணேன், ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கல, அதனால் அப்படியே சரி உதிரியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டேன். அப்புறம் உண்ணியாப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது கூடயும் ஜாகரி ஆட் பண்ணிட்டு அப்படியே சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதம் வைக்கிறது தான். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலையை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த டைம் பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டேன். அப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மெழுகுதிரி கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி வச்சுட்டேன். நம்ம விளக்கு இந்த எண்ணெய் ஊற்றி வச்சோன்னா ரொம்ப காஸ்ட்லியாகும், அதனால தான். ஸோ அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக பாப்பா குட்டி நானும் ரெடி ஆகிட்டு சாமிக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. தென் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் அந்த கிளியஞ்சிட்டி வச்சுட்டு ஜஸ்ட்டு விளக்க வச்சேன், அவ்வளோதான். அப்புறம் பிரசாதம் வந்து சாப்பிட்டு அப்படியே அந்த டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.